ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அவன் வீட்டுல யார் கிளீன் பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ, அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தி வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குற. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே, இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க சார். என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே, தேங்க் காட். என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். அச்சனா, உங்க கையால இன்னைக்கு எனக்கு ₹1 கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. எஸ். இது என்கிட்ட முன்னாலேயே சொல்லல. many many happy returns of the day. Thank you. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா போகிற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கல. உங்க கையால ₹1 எனக்கு கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன்.
கேட்கறது பெருசு இல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் டி. ஜாக் பாட்டு எக்கடி ఇక్కడ రండి లోపల రండి చూసి రండి. పెద్ద వీడు ఎవడా. రండి రండి ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి మీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. ஏதோ பரம்பரை தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஹாபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? இந்த గమనించా. ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாங்கய்யா. என்ன ஆச்சு? మీకు 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 ஜெயமாலினி తెలుసా? விழுந்துட்டான். வாட்டரை தெளிச்சிட வேண்டியதான். நல்ல ஆளியா. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வரராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது.